வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். டியர் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய ஃபார்மசி அப்டேட்டில் நாம் டிஸ்கஸ் பண்ண டாபிக் என்ன அப்படின்னா, நம்மளுடைய கிராஜுவேட் ஃபார்மசி ஆப்டிடியூட் டெஸ்ட் 2024 ஃபார்மகாலஜியுடைய கீ ஆன்சர்ஸ், மெமரி பேஸ்டு கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். இது வந்து NBEMS உடைய அஃபிஷியலான ஆன்சர்ஸ் இல்லை, மெமரி பேஸ்டில் நம்ம ப்ரிப்பேர் பண்ண ஆன்சர் தான். ஃபார் லேர்னிங் பர்பஸ், ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ், வி கேன் யூட்டிலைஸ் திஸ் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர் செஷன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய செஷன் வந்து ஃபார்மகாலஜி அப்படிங்கிறதுனால, ஸோ ப்ரீவியஸ் செஷனோட கண்டினியூஷன் பார்க்கலாம். இந்த ட்ரக் இன்ஹிபிட் இன்க்ரிட்டின் அண்ட் தட் இன்ஹிபிட் டைபெப்டைல் பெப்டேஸ் அப்படிங்கிற மெக்கானிசம் ஆஃப் ட்ரக் என்ன அப்படின்னா சிட்டாக்லிப்டின். ஓகேவா, சிட்டாக்லிப்டினோட மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் கேட்டிருக்காங்க. இந்த ட்ரக் இன்ஹிபிட் இன்க்ரிட்டின் அண்ட் தட் இன்ஹிபிட் டைபெப்டைல் பெப்டேஸ் இன்ஹிப். ஓகேவா, எக்ஸாம்பிள் ஆஃப் ட்ரக் சிட்டாக்லிப்டின். அடுத்து, ஃபார் அசிட்டோமினோஃபன் தெரப்பியூட்டிக் ட்ரக் மானிட்டரிங் இஸ் நாட் ரெக்கர்டு. ஸோ டிடிஎம் வந்து தேவைப்படாத ட்ரக் என்ன அப்படின்னா அசிட்டமினோஃபன். ஓகேவா, அடுத்து ஹைட்ரோஃபோனியம் இஸ் த ஷார்ட்டஸ்ட் ஆக்டிங் கொலினஸ்ட்ரேஸ் ட்ரக். ஷார்ட்டஸ்ட் ஆக்டிங் கொலினஸ்ட்ரேஸ் ட்ரக் எக்ஸாம்பிள் ஹைட்ரோஃபோனியம். ஓகே, நெக்ஸ்ட்டு டியூனிகா வெஜைனாலிஸ் இஸ் தி அவுட்டர் லேயர் ஆஃப் த டெஸ்டிஸ். ஸோ மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் அந்த ஆர்கனில் அவுட்டர் லேயர் என்ன அப்படின்னா டியூனிகா வெஜைனாலிஸ் இஸ் த அவுட்டர் லேயர் ஆஃப் டெஸ்டிஸ். அடுத்து, அப்பண்டிகுலர் ஸ்கெலிட்டன் கண்டைன் how many bones? Totally 126 number of bones. அப்பண்டிகுலர் skeleton contains how many bonesன்னு பார்த்தோன்னா 126 number of bones. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின், salivary amylase enzyme is used for the metabolism of starch. ஓகே, salivary amylase enzyme is used for metabolism of starch. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா அமைலேஸ், ஸோ அது வந்து ஸ்டார்ச் கூட சேர்ந்த ஒரு எசென்சியல் கண்டென்ட். அதனால் அமைலேஸ் வந்து ஸ்டார்ச்சுடைய மெட்டபாலிசமுக்கு யூஸ் ஆகுது. ஸ்டிமுலேஷன் ஆஃப் ஹார்ட் பீட், that is related to 10th cranial nerve. Okay, stimulation of heartbeat, 10th cranial nerve. Melatonin secreted from the pineal gland. Okay, melatonin is the hormone that will be secreted from the pineal gland. அடுத்து, acetylation is not a phase 1 metabolism. phase 1ல வந்து ஆக்சிடேஷன், ரிடக்ஷன், ஹைட்ராலிசிஸ்லாம் வரும். acetylation is not a phase 1 metabolism. Okay, அடுத்து, which hormone does not produced by human placenta? லியூட்னைசிங் ஹார்மோன். லியூட்னைசிங் ஹார்மோன் வந்து ஹியூமன் பிளாசண்டா ப்ரொடியூஸ் செய்யாத ஒரு ஹார்மோன். விச் ஹார்மோன் டஸ் நாட் be produced by human placenta? It is called as லியூட்னைசிங் ஹார்மோன். ஓகே, நெக்ஸ்ட், தெரப்பியூட்டிக் ஈக்குவலன்ஸ்னால் என்னன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இட் மீன்ஸ் when two drugs administered same time they give same clinical effects. ஓகேவா, ரெண்டு ட்ரக்ஸ் வந்து ஒரே நேரத்தில் அட்மினிஸ்டர் பண்ணும்போது அந்த ட்ரக்கு வந்து ஒரே மாதிரியான கிளினிக்கல் எஃபெக்ட்ஸை கொடுத்தனால் அதுக்கு பேர் தெரப்பியூட்டிக் ஈக்குவலன்ஸ்னு பேர். ஓகேவா, எரித்ரோபாய்டின் ஹார்மோன் ப்ரொடியூஸ் ஆர்பிசி. ஸோ ஆர்பிசியை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஹார்மோனுக்கு பேர் என்ன அப்படின்னா எரித்ரோபாய்டின். அடுத்து, ஜக்ஸ்ட்ரா குளோமருலார் செல்ஸ் ஆஃப் கிட்னி ரிலீசஸ் ரெனின். ரெனின் அப்படிங்கிற சப்ஸ்டன்ஸை ரிலீஸ் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னா ஜக்ஸ்ட்ரா குளோமருலார் செல்ஸ் ஆஃப் கிட்னி. ஓகே, அது நெஃப்ரான். ஓகே, அடுத்து, விசிபிள் கலர்டு ரிங் ப்ரெசன்ட் இன் ஐரிஸ் ஆஃப் த ஐ. நம்ம ஐயில் இருக்கக்கூடிய ஐரிஸ் ஸ்பாட்டில் தான் விசிபிள் கலர்டு ரிங் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குது. அடுத்து, 37th கொஸ்டின், பிளாஸ்மா ப்ரோட்டீன் பவுண்ட் ட்ரக் இஸ் ஃபார்மகோ கைனட்டிக்கலி இனர்ட் அண்ட் ஃபார்மகோ டைனமிக்கலி இனர்ட். ஓகேவா, பிளாஸ்மா ப்ரோட்டீன் பவுண்ட் ட்ரக் இஸ் ஃபார்மகோ கைனட்டிக்கலி இனர்ட் அண்ட் ஃபார்மகோ டைனமிக்கலி இனர்ட். அடுத்து, நெகட்டிவ் ஃபீட்பேக் மெக்கானிசம் இஸ் அப்டைன்டு இன் எக்ஸப்ட் பிளட் கிளாட்டிங். பிளட் கிளாட்டிங் தவிர மற்ற எல்லா இடத்துலையுமே நெகட்டிவ் ஃபீட்பேக் மெக்கானிசம் வந்து நடக்குது. நெகட்டிவ் ஃபீட்பேக் மெக்கானிசம் இஸ் அப்டைன்ட் இன் பிளட் எக்ஸப்ட் பிளட் கிளாட்டிங். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின், அக்சஸரி கிரேனியல் நர்வ் இஸ் இன்ஸ்ட்ருமெண்டல் மோட்டார் ஃபங்க்ஷன். அக்சஸரி கிரேனியல் நர்வ் இஸ் இன்ஸ்ட்ருமெண்டல் மோட்டார் ஃபங்க்ஷன். அடுத்து, மர்மர் இஸ் த கார்டியாக் டிசார்டர் ஆஃப் hardness of heart valve. Murmur is the cardiac disorder of hardness of heart valve. Next question, type 4 hypersensitivity is cell mediated or delayed hypersensitivity.
Type 4 hypersensitivity is cell mediated or delayed hypersensitivity. Next, sarcoma is the cancer of connective tissue. Sarcoma is the cancer of connective tissue. 43rd, peroxisome proliferator activated receptor PPAR alpha agonist is gem fibrosyl. Peroxisome proliferator activated receptor agonist is gem fibrosyl. 44th question, DNA gyrase inhibitor and topoisomerase அது வந்து மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் குயினோலின் அதாவது ஃப்ளோரோகுயினோலினுடைய மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் என்ன அப்படின்னா டிஎன்ஏ கைரேஸ் இன்ஹிபிட்டார் அண்ட் topoisomerase. ஓகே டியர் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து மெமரி பேஸ்டு கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர் செஷன் தான், அஃபிஷியலான ஆன்சருக்கு கிடையாது. ஜஸ்ட் ஃபார் லேர்னிங் ஆஸ் வெல் அஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ் வி கேன் யூட்டிலைஸ் திஸ் இன்ஃபர்மேஷன். இது வந்து எக்ஸாக்டாக இந்த மாதிரி தான் கொஸ்டின் கேட்டிருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஜஸ்ட் நமக்கு ஞாபகம் இருந்த கண்டென்ட்டை டிஸ்கஸ் பண்ணுறது மூலமாக ஒரு குரூப் டிஸ்கஷன் பண்ணி அதன் மூலமாக நம்ம அந்த கண்டென்ட் எடுத்துருக்கிறோம். ஓகேவா? அடுத்து ஆஞ்சியோடென்சின் கன்வெர்ட்டிங் என்சைம் என்சைம் இன்வால்வ் இன் ஹைப்பர்டென்ஷன். ஹைப்பர்டென்ஷனில் இன்வால்வ் ஆகக்கூடிய என்சைமுக்கு பேர் என்ன அப்படின்னா ஆஞ்சியோடென்சின் கன்வெர்ட்டிங் என்சைம். அடுத்து கேன்-சைக்ளோவிர் ட்ரைபாஸ்பேட் இஸ் த ஆக்டிவ் மெட்டபாலைட் ஆஃப் கேன்-சைக்ளோவிர். கேன்-சைக்ளோவிரோடைய ஆக்டிவ் மெட்டபாலைட் என்ன அப்படின்னா கேன்-சைக்ளோவிர் ட்ரைபாஸ்பேட்ஸ். கேன்-சைக்ளோவிர் ட்ரைபாஸ்பேட் இஸ் தி ஆக்டிவ் மெட்டபாலைட் ஆஃப் கேன்-சைக்ளோவிர். அடுத்து ஏ-சைக்ளோவிர் இஸ் ஆக்டிவேட்டட் ஃப்ரம் ட்ரைபாஸ்பேட். ஏ-சைக்ளோவிர் இஸ் ஆக்டிவேட்டட் ஃப்ரம் triphosphate. Next question, type 4 hypersensitivity is delayed hypersensitivity. Type 4 hypersensitivity is delayed hypersensitivity. அடுத்து டைரோசின், இட் இஸ் த மேஜர் என்சைம் லிங்க்டு ரிசெப்டார். டைரோசின் கூட சம்மந்தப்பட்ட ஆன்சர் என்ன அப்படின்னா மேஜர் என்சைம் லிங்க்டு ரிசெப்டார். அடுத்து மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் ஆர்டிமிசினின் activated by intraparasitic heme ion which catalyzes the cleavage of this endoperoxide. Mechanism of action of artemisinin activated by intraparasitic heme ion which catalyzes the cleavage of the endoperoxide. First prodrug of sulfonamide protonsil. First prodrug of sulfonamide protonsil, AIDS related carcinoma, Kaposi sarcoma. AIDS related carcinoma, Kaposi sarcoma. Lamotrigine is not a GABA derivative. Lamotrigine is not a GABA derivative. Wilson's disease occurs due to copper. Wilson's disease occurs due to copper. Metaplasia, this phenomenon occurs in bone deformation osteoporosis. Metaplasia, this phenomenon occurs in bone deformation osteoporosis. அடுத்து 56th and last question, in metaphase 2 daughter cells get divided. In M phase short form 2 daughter cells get divided. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிஸ்கஸ் பண்ணது ஃபார்மகாலஜி இன்ஃபர்மேஷன். இதில் மிஸ்டேக்ஸ் எதாவது இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் இண்டிகேட் பண்ணி காட்டணும், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏதாவது கிளாரிஃபிகேஷன் நம்ம கொடுக்கணும் அப்படின்னாலும் அதையும் சஜஷனாக சொல்லுங்கள். தேங்க்யூ வெரி மச். அப்கமிங் செஷனில் ஃபார்மசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரி அண்ட் ஃபார்மகாலஜி தென் ஃபுல் கொஸ்டின்ஸும் பார்க்கலாம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஒன்ஸ் அகெயின் ஆல் தி வெரி பெஸ்ட் விஷஸ் ஃபார் சக்ஸஸ்ஃபுல் கிராஜுவேட் ஃபார்மசி ஆப்டிடியூட் எக்ஸாமினேஷன் குவாலிஃபைடு அண்ட் பிரைட்ஃபுல் ஃபியூச்சர். நன்றி.